போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாயிருக்கிறது என்று 2 கொரிந்தியர் 10:4-5 கூறப்பட்டுள்ளது. நாம் தர்க்கங்களை பார்க்கிறோம், போர்க்களங்களை பார்க்கிறோம், மேட்டிமைகளை பார்க்கிறோம். நாம் யுத்தத்தில் இருக்கிறோம். சந்தேகமே வேண்டாம், நாம் யுத்தத்தில் இருக்கின்றோம். பல வருடங்களாக என்ன நடக்கிறது என்பது தெரியாமலேயே இருந்தேன். ஆனால் இப்போது புரிந்துவிட்டது. சாத்தான் இந்த கூட்டத்திற்கு முன்பாக என்னை பயமுறுத்த சிறிய சிறிய காரியங்களை செய்யக்கூடும். நிச்சயம் முயற்சி செய்வான். இப்போது நான் இதை யாரையும் புண்படுத்துவதற்காக கூறவில்லை. ஆனால் இந்த வாரம் முழுவதும் வேண்டுமென்றே சிலரிடமிருந்து ஒதுங்கியே நின்றேன். ஏன் தெரியுமா? ஏனென்றால் இந்த உலகத்தில் வேறு எந்த பிரச்சனைகளை விடவும் மக்களை பற்றிய பிரச்சனைகள் தான் அதிகமாக உள்ளது. போன வாரம் 4 முறையாவது நான் கோபப்படக்கூடிய சூழ்நிலைக்கு பக்கத்தில் வந்தேன். யாராவது ஏதாவது சொன்னால், ஓ தேவனே எனக்கு உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்கன்னு கதறுவேன். ஏனென்றால் இப்போது எனக்கு சாத்தானுடைய எல்லா வேலைகளும் தெரியும். சாத்தானுக்கு ஒரு விஷயம் மிக மிக பிடிக்கும். யாராவது வாரம் முழுவதும் சண்டை போட்டுக்கொண்டு வேதனையில் இருந்து கொண்டு முழு வாரத்தையும் கோபத்தில் கழித்து கொண்டு வந்த பிறகு எதுவும் நடக்காததை போல சிரித்து கொண்டிருப்பது அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும். எங்கள் போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவர்களாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாயிருக்கிறது. நிர்மூலம் என்ற இடத்தில்தான் சாத்தான் வசிக்கின்றான். அவன் தன்னை ஒழித்து கொண்டு இதனுள் வாசமாக இருக்கின்றான். அதோடு உங்களை எதிரியானவன் வருடக்கணக்கில் உங்களுக்குள் வந்து இதற்காக தயார்படுத்தி இருக்கலாம். உங்களில் பலர் சரியில்லாத பல காரியங்களை நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அதை நீங்கள் நம்புவதால் அது உண்மையாகிறது. உங்களில் சிலர் தேவனாலோ அல்லது மனிதனாலோ ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக எல்லாவற்றையும் சரியாக செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். ஏனென்றால் நீங்கள் ஒரு தவறு செய்த மனிதன். ஒரு பிடிப்புடன் தவறுகளை நேசிக்க ஆரம்பியுங்கள். ஏனென்றால் நீங்கள் அதை செய்ய போகின்றீர்கள். ஆமென். நாம் எல்லோருமே நம் வாழ்வில் நிர்மூலமாகுதல் எதிர்ப்பது எப்படி என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி காரியங்களை எதிர்ப்பதற்காகவே தான் தமது வார்த்தையை நாம் உபயோகிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நான் இங்கு வருவதை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தேன். அதில் பிரச்சனைகள் இல்லை என்று நினைத்தேன். இந்த புத்தகத்தில் கேள்விகளுக்கு பதில் இல்லாத காரியங்கள் ஒன்றுமில்லை. நல்ல உறவு முறைகளுக்கான பதில் இதில் உள்ளது. வெற்றிக்கும் செல்வத்துக்குமான பதில் இதில் உள்ளது. நல்ல உடல் சுகத்திற்கான பதில் இதில் உள்ளது. நேசிக்கப்படுவதற்கும் மதிக்கப்படுவதற்குமான பதில் இங்கு உள்ளது. பாதுகாப்பிற்கான பதிலையும் கூட இதில் காண்பதற்கு முடியும். ஆனால் நாம் அதை எவ்வளவு வாசித்தாலும் சரி, அதை நம் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி நமது வாழ்வில் அந்த காரியங்கள் நிஜமாகும் வரை அதையே தியானிக்கவில்லை என்றால் நமக்கு தியானம் என்ற வார்த்தையை கேட்டாலே பயம். ஏனென்றால் கிழக்கத்திய மதங்களில் பயன்படுத்தப்படுகிறது, சில சமயம் நவீன காலங்களிலும் கூட செயல்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் உண்மை என்னவென்றால் எதிரிக்கு ஒரு காரியம் மட்டும்தான் தெரியும். அவனுக்கு தேவ ராஜ்யத்திலிருந்து திருடி தேவன் நன்மைக்கு ஏதுவாக நினைத்ததை தடுக்க முடியும். வேதம் முழுதும் தியானம் தியானம் என்று கூறப்பட்டுள்ளது. தியானியுங்கள், அதையே மனதில் மறுபடியும் மறுபடியும் யோசியுங்கள், மெதுவாக சொல்லி பாருங்கள், எழுதி வைத்து மறுநாள் அதையே வாசித்து பாருங்கள். இவையெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நிஜமாகும் வரை மீண்டும் 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 அதையே தியானித்துக் கொண்டிருங்கள். சென்ற வாரம் கோபப்படும்படி நான் போதிக்கப்பட்ட அந்த ஒரு சில முறைகளில் எனக்கு ஒரு சமயம் நானும் தேவும் எங்கிருந்தோ வீடு திரும்பிக் கொண்டிருந்தது ஞாபகத்துக்கு வந்தது. கூடவே எங்கள் மகன் டேவிடும் வந்தான். அந்த நாள் முழுவதும் தேவ் கால்ஃப் விளையாடி விட்டு வந்தார். அப்போது நானும் நாளை என் நாள் என்றேன். தேவும் ஆமாம் ஆமாம் நாளைக்கு அதை செய்யலாம் இதை செய்யலாம் என்று சொன்னார். டேவிடும் காரில் இருந்தான். அவன் நண்பர்கள் ஃபோன் செய்து வார்சன் ஹில்ஸ் கண்ட்ரி கிளப்புக்கு போய் கால்ஃப் விளையாடக்கூடிய வாய்ப்புள்ளதாக கூறியிருக்கிறார்கள். சென்ட் லூயிஸில் அதுதான் மிக பெருமை வாய்ந்த கிளப்பாக இருந்தது. டேவிட் சொன்னான், அப்பா உங்களுக்கு போக இஷ்டமா? ஆமாம்மா எனக்கு ஆசைதான் என்றார். உடனே நான் சொன்னேன், மன்னிக்கணும், நம்ம வேற பேசியிருக்கோம். ஆமாம் பேசியிருக்கோம்ல. நானும்
மற்ற பெண்களைப் போலவே சொன்னேன், நீங்க கால்ஃப் விளையாட போறீங்களா, இல்லை ஏன் கூட இருக்க போறீங்க என்று கேட்டேன். அவர் இப்போது என்ன சொல்லி இருப்பார்னு நினைக்கிறீங்க? எனக்கு கால்ஃப் விளையாட தான் பிடிக்கும்னு சொன்னார். ஓ, இப்போது நான் சொல்ல வருவது, ஆண்கள் சில சமயங்களில் ஸ்மார்ட்டாக நடந்து கொள்வதில்லை. இங்கிருக்கும் ஒரு சிலருக்கு நான் சொல்ல வருவது என்னவென்றால், ஒருவேளை அவர் என்னிடம், ஓ ஹனி, எனக்கு நிஜமா கால்ஃப் விளையாடத்தான் பிடிக்கும், ஆனால் உன் கூட நேரத்தை செலவிடுறதை விடவும் வேறு எதுவும் பெருசு இல்லைன்னு சொல்லியிருந்தா நானும் கொஞ்ச நேரம் கழித்து பரவாயில்ல நீங்கள் போய் விளையாடுங்கன்னு சொல்லியிருப்பேன். அதுக்கு பிறகு அவர் போய் விளையாடுறது எனக்கு சந்தோஷமாக இருந்திருக்கும். ஆனால் அவர் என்கிட்ட கால்ஃப் விளையாடுறேன்னு உண்மையை சொல்லிட்டார். நான் சமீபத்தில் ஒரு புத்தகத்தை எழுதியுள்ளேன். அதற்கு பவர் தாட்ஸ் என்று பெயரிடப்பட்டுள்ளது. அதிலிருந்து எடுத்த ஒரு சில கருத்துக்களை அறிமுகப்படுத்தப் போகிறேன். நீங்கள் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் அந்த காரியத்தை கையில் எடுத்துக்கொண்டு கல்லூரியில் பயிலும் ஒரு பாடமாக நினைத்துக்கொண்டு கொஞ்ச நாட்களுக்கு அதை செயல்படுத்த வேண்டும். அனைத்தையும் மூடி மறைக்காமல் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால் நான் வெறும் 12 பவர் தாட்ஸை ஆரம்பித்துள்ளேன். அதில் ஒன்று என்னவென்று பார்த்தால், அது என்னை கோபப்படுத்துவது கடினம் என்பதாகும். ஆக நான் கற்றுக் கொடுக்கப் போகும் 12 பவர் தாட்ஸில் இதுவும் ஒன்று. என் கணவர் என்னை கோபப்படுத்தி விட்டார். இந்த கூட்டத்திற்கு இன்னும் 4 நாட்களே இருக்கிறது. ஆக நானும் காரில் இருந்தபடியே, தேவனே எனக்கு உதவி செய்யுங்க என்று கெஞ்சிக் கொண்டிருந்தேன். வெளியில் சொல்லிக் கொள்ளாமல் இதயத்திற்குள் பேசினேன். தேவனே, நான் காயப்பட விரும்பவில்லை, எனக்கு உதவுங்கள் ஆண்டவரே, எனக்கு காயப்பட விரும்பவில்லை, எனக்கு வருத்தப்பட விரும்பவில்லை, நேராக அவரிடமே உண்மையை சொல்லிவிடலாம் என்று இருந்தேன். எனக்கு காயப்பட விருப்பமில்லை, காயப்பட விருப்பமில்லை, வருத்தப்பட விருப்பமில்லை. நிச்சயம் அவர் சொல்வார், நான் உன் கூடவே வரமா, நீங்க என் கூட வரதை நான் விரும்பல, ஒருவேளை என் கூட வரணும்னு நினைச்சிருந்தா என் கூட வரதா சொல்லி இருக்கலாம். இல்ல பரவாயில்ல, நீங்க இப்ப போகலாம், போங்க போங்க போங்க. அதோட நிச்சயமாக அவரும் சரி என்று சொன்னார். தேவ் நீங்க என்னோட விளையாட வர வேணாம், அவரும் சரி என்றார். சனிக்கிழமை போகலாமே. சனிக்கிழமை வேற யாராவது உங்ககிட்ட வேற ஏதாவது சொல்லி கேட்பாங்க. அப்போ என் கூட இருக்க உங்களுக்கு நேரம் இருக்காது. ஓ தேவனே எனக்கு உதவுங்கள், நான் கோபப்படாமல் இருக்க எனக்கு உதவி செய்யுங்கள், எனக்கு உதவி செய்தாக வேண்டும் என்று. இதில் மீண்டு வர 10 நிமிடங்கள் ஆயிற்று. ஒரு பிரச்சனைக்குரிய சூழ்நிலையில் இருந்து வெளிவர நிச்சயமாக உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். உங்களில் பலர் சந்திக்கும் பிரச்சனையை போல் எனக்கும் ஒன்று இருந்தது. 20 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த அந்த பிரச்சனை 1 வாரமோ அல்லது 2 வாரங்களோ ஒரு போர்க்களமாக காட்சி அளித்தது. நானும் எங்களுக்கு திருமணமான முதல் நாளுக்கு போயிருப்பேன். அதோடு இத்தனை ஆண்டுகளாக அவர் செய்த கசப்பான காரியங்கள் என் நினைவுக்கு வந்திருக்கும். அதாவது நான் அவர் மீது பழி போட நினைத்திருப்பேன். நான் சொல்ல வருவது எல்லாமே வேதனை அளிப்பதாக இருந்திருக்கலாம். 10 நிமிடங்களில் எல்லாம் முடிந்தது. நான் அவரோடு நாளை உணவருந்தவில்லை என்றால் 1,00,000 லஞ்சுகள் அப்படியே நின்றுவிடும். அதனால் நான் இவ்வளவு மோசமாக நடந்து கொள்ள வேண்டாம் என்று நினைத்தேன். அதே சமயம், ஹனி, நான் உன்னுடன் இருப்பதற்கான திட்டங்கள் என்னிடம் உண்டு என்று அவர் சொல்லியிருக்கலாம். அதோடு நானும் அதை அவரிடம் கூறினேன். அது மட்டுமல்ல, அவர் என் உணர்வுகளை காயப்படுத்தி இருப்பதை அவரிடம் சொன்னேன். அவரும் மன்னிப்பு கேட்டதோடு இப்போது என்னிடம் நன்றாகவே நடந்து கொள்கிறார். சனிக்கிழமை அன்று நாங்கள் சந்தோஷமாக இருந்தோம். நாள் முழுவதும் அவர் என்னுடனே இருந்தார். நானும் இது என்னுடைய நாள். ஷாப்பிங் போனால் நீங்கள் என்னோடு வர வேண்டும். என்னை விட்டு எங்கும் போகக்கூடாது. நான் சாப்பிடும்போது நீங்கள் என்னையே பார்த்து கொண்டிருக்க வேண்டும். நீங்க நான், இது நம் நாள். படத்துக்கு போனோம். அன்றைய தினத்தை சந்தோஷமாய் கழித்தோம். ஆனால் நான் என்னுடனேயே பேசிக்கொள்ள வேண்டியிருந்தது. நான் என் மனதை அது விரும்பிய பக்கமாக போக கொஞ்சம் கூட அனுமதிக்க முடியாது. ஏனென்றால் டேவிட் இதோ இங்கேயே இப்படி என்னிடம் உட்கார்ந்து கொண்டு மறுபடியும் கால்ஃப் பற்றி பேச ஆரம்பித்து விட்டார். கால்ஃப் 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 கால்ஃப். என்ன எத்தனை நாளைக்கு தான் பொறுமையா இருப்பேன்? இதுக்கெல்லாம் பொறுமையா இருந்தா அவரை இதையே தொடர்ந்து செஞ்சிட்டு இருப்பாரு. இப்பவே என்ன நினைக்கிறேன்னு அவருக்கு தெரியப்படுத்தின்றது. ஓ ஆண்டவரே, உதவி செய்யும், உதவி செய்யும், உதவி செய்யும். நான் சோதிக்கப்பட விரும்பவில்லை. இதுதான் போராட்டத்திற்கான முறை. கவனிக்கிறீர்களா? உங்கள் காரியம் மிக மிக சிறப்பானது என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? கவனியுங்கள். நாம் நம்முடைய எண்ணங்களை வெளிப்படுத்தும் நேரம் இது. நான் என்ன சொல்கிறேன் என்றால்,
உங்கள் கணவர் மற்றவரிலிருந்து முற்றிலும் மாறுபட்டவர் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? ஒருவேளை அவர் கொஞ்சம் வித்தியாசமானவைகளை செய்யலாம். அதாவது மற்ற யாருமே எதிர்கொள்ளாத பிரச்சனைகளையா நீங்கள் எதிர்கொண்டிருக்கின்றீர்கள்? உங்கள் குழந்தைகள் உலகத்திலேயே மோசமான குழந்தைகளா? இல்லை. நமக்கு ஒரு தீர்க்கமான முடிவு வேண்டும் என்று நாம் நமது மனதளவில் முடிவு செய்ய வேண்டும். போதும், இதுவே போதும். நான் மறுபடியும் அதே முட்டாள்தனமான காரியங்களை செய்ய மாட்டேன். நான் இங்கு அடுத்த ஆண்டு வரும்போது ஜாய்ஸ் மேயர், நான் ஒரு முற்றிலும் மாறுபட்டவராக இருக்கப் போகின்றேன். ஏதோ ஒரு அற்புதம் நடந்ததால் மட்டுமல்ல, ஆனால் நான் என் மனதை மாற்றிக்கொண்டதால். தேவ கிருபையும் அவருடைய அழைப்பையும் தவிர்த்து நான் ஏன் இங்கு வந்துள்ளேன் என்று என்னால் கூற முடியும். விட்டுக் கொடுக்க கடினமாக இருந்த பல காரியங்களை நான் விட்டுக் கொடுத்துள்ளேன். நீங்கள் மனம் வைத்தால் என்ன நடக்கும் என்பதை பார்த்து அசந்து விடுவீர்கள். மற்றவரால் அது கூடுமானால் என்னாலும் அது கூடும். வேறு ஒருவரால் கசப்பான குழந்தை பருவத்தை கடக்க முடியும் என்றால் நானும் அதே கசப்புகளை கடந்து வரப்போகின்றேன். நீங்கள் எப்போதும் வேறு யாருடனோ சண்டை போட்டுக்கொண்டு இருக்க வேண்டிய அவசியமில்லை. உங்களை பார்த்து பொறாமைப்பட வேண்டாம். உங்கள் வாழ்வில் வெற்றிகள் வரலாம். நேர்மையாக சிந்திப்பது ஏன் கடினமாய் உள்ளது? ஓ கடவுளே, சரியாக சிந்திப்பது மட்டும் ஏன் கடினமாக உள்ளது? அடிப்படையில் என்ன இருக்கிறது என்றால் உங்களுக்கு 2 குணங்கள் உண்டு. இதை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் இருந்தால் கிறிஸ்தவத்திற்கான எல்லா தேவைகளையும் பெற முடியாமல் போய்விடும். இன்னும் ஓராண்டுக்குள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நான் ஒரு முட்டாள் என்று. குழந்தைகள் உலகத்திலேயே மோசமான குழந்தைகளா? இல்லை. நமக்கு ஒரு தீர்க்கமான முடிவு வேண்டும் என்று நாம் நமது மனதளவில் முடிவு செய்ய வேண்டும். போதும், இதுவே போதும். நான் மறுபடியும் அதே முட்டாள்தனமான காரியங்களை செய்ய மாட்டேன். நான் இங்கு அடுத்த ஆண்டு வரும்போது ஜாய்ஸ் மேயர், நான் ஒரு முற்றிலும் மாறுபட்டவராக இருக்கப் போகின்றேன். ஏதோ ஒரு அற்புதம் நடந்ததால் மட்டுமல்ல, ஆனால் நான் என் மனதை மாற்றிக்கொண்டதால். தேவ கிருபையும் அவருடைய அழைப்பையும் தவிர்த்து நான் ஏன் இங்கு வந்துள்ளேன் என்று என்னால் கூற முடியும். விட்டுக் கொடுக்க கடினமாக இருந்த பல காரியங்களை நான் விட்டுக் கொடுத்துள்ளேன். நீங்கள் மனம் வைத்தால் என்ன நடக்கும் என்பதை பார்த்து அசந்து விடுவீர்கள். மற்றவரால் அது கூடுமானால் என்னாலும் அது கூடும். வேறு ஒருவரால் கசப்பான குழந்தை பருவத்தை கடக்க முடியும் என்றால் நானும் அதே கசப்புகளை கடந்து வரப்போகின்றேன். நீங்கள் எப்போதும் வேறு யாருடனோ சண்டை போட்டுக்கொண்டு இருக்க வேண்டிய அவசியமில்லை. உங்களை பார்த்து பொறாமைப்பட வேண்டாம். உங்கள் வாழ்வில் வெற்றிகள் வரலாம். நேர்மையாக சிந்திப்பது ஏன் கடினமாய் உள்ளது? ஓ கடவுளே, சரியாக சிந்திப்பது மட்டும் ஏன் கடினமாக உள்ளது? அடிப்படையில் என்ன இருக்கிறது என்றால் உங்களுக்கு 2 குணங்கள் உண்டு. இதை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் இருந்தால் கிறிஸ்தவத்திற்கான எல்லா தேவைகளையும் பெற முடியாமல் போய்விடும். இன்னும் ஓராண்டுக்குள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நான் ஒரு முட்டாள் என்று நம்ப ஆரம்பிப்போம். ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் பவுல் சொன்னார், நான் என்ன செய்ய வேண்டும் என்று நினைப்பதை செய்ய முடியாமல் போகிறது. செய்யக்கூடாது என்று நினைப்பதை செய்கிறேன். எனக்கு என்ன பிரச்சனை? நான் அதை செய்கிறேன் என்றால், ஆனால் அதே செய்ய நான் விரும்பவில்லை. அப்படி என்றால் உண்மையில் நான் அதை செய்யவில்லை. இதை நான் புரிந்து கொள்வதற்கு முன் வேறு எதுவாக இருக்கும் என்று நினைக்கிறீர்கள் என்பேன். அவர் என்னை கோபமுட்டுவார். நீ இதுக்கு ஒரு பொறுப்பு. ஒரு விஷயத்தை செஞ்சதுக்கு அப்புறம் அதை நான் செய்யலன்னு சொல்லாதே என்பார். அவர் உண்மையை பற்றி பேசிக் கொண்டிருந்தார். அவர் மறுபடியும் பிறந்ததாகவும் புதிய குணங்களை கொண்டிருப்பதாகவும் சொன்னார். 2 கொரிந்தியர் 5:17 ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று கூறப்பட்டுள்ளது. நாம் புதியவர்களாகிறோம், ஆனால் அதெல்லாம் நமது ஆத்மாவின் ஆழத்தில் இருக்கிறது. உள்ளுக்குள் எல்லாமே புதிதாய் மாறுகிறது. எப்படி என்றால், ஒரு பழைய வீட்டை பார்க்கின்றீர்கள் என்று வைத்துக் கொள்ளலாம். சில காலத்திற்கு முன் உள்ளே சென்ற போது உள்ளும் வெளியும் அழகாக இருக்கும். இப்போது மக்கள் அங்கு இருக்கிறார்கள். அவர்கள் உள்புறத்தை ரொம்ப அழகாக்கி உள்ளார்கள், ஆனால் அவர்கள் வெளிப்புறத்தை இன்னும் அழகாக்காமல் இருக்கின்றார்கள். அதை அழகாக்க தேவையான பணத்தை சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் மீண்டும் அங்கு போகும்போது வெளிப்புற தோற்றத்தை பார்த்துவிட்டு இன்னும் அதே மாதிரி இருப்பதாக எண்ணுகிறீர்கள். புதிய கிறிஸ்தவர்களாக நாம் இப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறோம். அநேகர்
நம் பக்கம் வரலாம், நம்மோடு பழகலாம். அவர்களும் நாம் மாறவில்லை என்று நினைக்கலாம். நீங்களும் இதை சிந்தித்துவிட்டு நினைக்கலாம், நான் மாறவில்லை. நீங்களும் வீட்டில் பழைய வாழ்வையே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் ரட்சிப்பை பற்றி பேசிய உங்கள் கணவரும் உங்களை பார்த்து நீ மாறவில்லை என்கிறார். உங்கள் குழந்தைகளும் நீங்கள் மாறவில்லை என்கிறார்கள். நீங்களும் அவர்களோடு ஒப்புக்கொள்கிறீர்கள், நான் மாறவில்லை, என்னிடம் எதுவும் நடக்கவில்லை. நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஆரம்பத்தில் கிடைத்த எல்லாமே உள்புறமாக கிடைத்தது. விதை அதுதான் கிறிஸ்து. சொல்வது என்ன புரிகிறதா? நாம் அழுக்கோடு இருக்கும் பானையாக இருக்கிறோம். எனக்கு ஒன்றும் வித்தியாசம் தெரியல. ஆனால் உள்ளுக்கு ஏதோ ஒன்று வேடிக்கையாக உள்ளது. நானும் அப்படி நடந்து கொள்ள விரும்புகிறேன். மூன்று வாரங்கள் கூட தேவ மீது கோபத்தோடு இருந்து மன்னிப்பு கேட்காமல் இருந்திருக்கிறேன். பிறகுதான் இதற்கு மேல் கோபப்படாமல் சமாதானமாக போவதுதான் சரி என்று தோன்றும். எத்தனை பேருக்கு இது புரிகிறது? எனக்கு எல்லாமே புரிந்திருந்தது. ஆனால் என்னுடைய பழைய குணம் பிடிவாதமாக இருந்தமையால் அதையே செய்திருக்கிறேன். அதற்கு பிறகு ஒரு போரே நடக்கும். சரிதான், சரியில்லை, வேணும்னு தோணுது, ஆனால் வேணாம். நானாக இருக்க முடியாது, ஆனால் யாராக இருக்க முடியும்? ஏனென்றால் நான் ஒன்றுமில்லை. ஒரு விதை தரையில் நடப்படும் போது, படத்தை பாருங்கள். ஒரு விதை தரையில் நடப்படும் போது ஆரம்பத்தில் எல்லாம் நேராக தரைக்குள்ளிருந்து வெளிவருவதை நாம் விரும்புகிறோம். ஆனால் இங்கிருக்கும் வேர்களை காண முடிகிறதா? இந்த வழியாக எதுவும் வருவதற்கு முன் இதோ இந்த பக்கத்தில் உள்ள வேரானது ரொம்ப ஆழமாக போயாக வேண்டும். ஒரு விதை தரையில் நடப்படும் போது அங்குள்ள அழுக்கு, அதில் உள்ள அழுத்தம், அந்த அழுக்கில் உள்ள வெப்பமானது விதையின் மேலுள்ள ஓட்டை வெடிக்க செய்கிறது. அதோடு அந்த விதையினுள் இருக்கும் கருவில் இருந்து வேர்கள் உண்டாகிறது. கீழ்ப்பக்கமாக வேரூன்ற ஆரம்பிக்கிறது. பிறகு மேல் பக்கத்தில் கனிகள் வருகிறது. இது உண்மையில் ரொம்ப வேகமான, உங்கள் வாழ்க்கையை 40 வருட காலத்தை வேகமாக பார்த்ததை போல் இருக்கிறது. ஆனால் இந்த விதையும் அதை போன்றுதான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் அதை இங்கே புதைத்திருக்கிறேன். ஒருவேளை விதைகளை பற்றி அறியாதவளாக இருந்திருந்தால் இதை பற்றி என்ன நினைப்பேன்? நானும் பொறுமையாக இருந்து அதற்கு தண்ணீர் ஊற்றினால், உங்கள் ஆத்துமாக்களில் விதைக்கப்பட்டிருக்கும் அந்த விதைகளுக்கு வார்த்தையை கொண்டு தண்ணீர் ஊற்றினால், இந்த வாரம் நீங்கள் வளர்ச்சியின் பாதையில் இருப்பீர்கள். இந்த வாரம் உங்கள் மனம் புதிதாகிறது. இன்னும் 6 மாதங்களில் இதன் கனியை நீங்கள் காண்பீர்கள். 1 வருடத்தில் கூட காண்பீர்கள். உடனே வாவ், என்னுடைய பேச்சு சரியானதாகவே இருக்கிறது. பிறகு நீங்கள் காத்திருந்து இதை போன்றதை பெறுகிறீர்கள். இன்னும் கொஞ்சம் காத்திருந்தால் இது வரும், இன்னும் கொஞ்சம் காத்திருந்தால் இன்னமும் வரும், இன்னும் காத்திருந்தால் மிகப்பெரிய நீதியின் மரத்தை காண்பீர்கள். அதோடு மேலும் கொஞ்ச காலம் காத்திருந்தால் உங்கள் மரத்தின் கிளைகளில் கனிகள் வர துவங்கும். அதைத் தொடர்ந்து உங்களுக்கே அடையாளம் தெரியாமல் போகின்றது. ஆனால் இவை உங்கள் மனதிலிருந்து ஆரம்பிக்கும். எங்கு ஆரம்பித்தேனோ அங்கேயே போவோம். ஒருவன் என்னாக நினைத்தானோ அப்படியே ஆவான். சிலர் வெற்றியை ருசிக்க முடியாமல் போயிருக்கலாம். உங்கள் தலையில் ஒரு முடி கூட இல்லாத அளவுக்கு யாராவது உங்களை நன்றாக கவனிக்கலாம். உங்கள் நகரத்திற்கு வந்த அத்தனை அதிசயங்களை செய்பவர்களின் ஜெபக்கூடுகைகளுக்கு நீங்கள் போயிருக்கலாம். ஒவ்வொரு ஞாயிறன்றும் 2 தீர்க்க தரிசன வார்த்தைகளை அடுத்த 10 ஆண்டுகளுக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் நீங்கள் உங்கள் மனதை மாற்றாவிட்டால், தேவன் எப்படி நினைக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அப்படி நினைக்காவிட்டால் வேறு எதுவும் மாறப்போவதில்லை. இந்த ஆண்டு முழுவதுமாக ஒரு புத்தகத்தை எழுதினேன். அந்த புத்தகத்திற்கு ஃபீலிங்ஸ் என்று பெயரிட்டுள்ளேன். ஏனென்றால் அநேக தருணங்களில்
தேவ வார்த்தை சொல்வதை விட பல சமயம் நாம் நமது உணர்வுகளுக்கு ஏற்றாற்போல் வாழ்கிறோம். அடுத்த வருடம் நடக்கப் போகும் கூட்டங்கள் எல்லாம் திரும்ப பெறுதல் பற்றியதாக இருக்கும். உங்களிடம் திருடிய எல்லாவற்றையும் தேவன் மறுபடியும் தருவதை பற்றி ஒரு கூட்டம் நடத்த உள்ளேன். ஆனால் அதெல்லாம் நடக்க வேண்டுமென்றால் நீங்கள் இந்த வார இறுதியில் கேட்கும் இதே செய்தியின் கருத்துக்களை மறுபடியும் கேட்க வேண்டும். அது நடக்க வேண்டுமென்றால் இந்த வார இறுதியில் கேட்கும் இதே செய்தியின் கருத்துக்களை மறுபடியும் கேட்க வேண்டும். முதலில் உங்கள் மனம் தயாராக வேண்டும். உங்கள் வாயானது சரியாக இருத்தல் அவசியம். இதே பழைய காரியங்களை நாம் பலமுறை மீண்டும் 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 கேட்டுள்ளோம். நான் கூற விரும்பும் மற்றொரு விஷயம், எல்லாவற்றையும் புதிதாக காட்டும் சில புதுமையான காரியங்கள் என்னிடம் உள்ளது. அதன் அடிப்படை காரியம் என்னவென்றால், நாம் தேவ வார்த்தையின்படி நம் மனங்களை புதுப்பித்துக் கொள்ளவில்லை என்றால் நம் வாழ்க்கைக்காக தேவன் வைத்திருக்கும் திட்டங்களை நாம் நிச்சயம் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. வார்த்தையின்படி நீங்கள் வாழும்போது அதுவே உங்கள் வாழ்க்கையாகி விடுகிறது, உணவாகின்றது. உங்களிடம் 2 விதமான குணங்கள் இருக்கிறது. அந்த புதிய குணத்தை பெறும்போது எசேக்கியேல் 11 தேவன் தன் இதயத்தை நம்மேல் வைப்பதாக கூறப்பட்டுள்ளது. அவர் நமக்கு புதிய இதயத்தை தந்து தனது ஆவியை நம்மேல் வைத்துள்ளார். கல்லாய் போன இருதயத்தை எடுத்துக்கொண்டு மாம்சத்தினால் ஆன இருதயத்தை தருகிறார். தேவ தொடுதலை அறியும் இருதயம். ஆனால் அதையெல்லாம் இந்த கஷ்டங்களின் மத்தியில் தருகிறார். இதில் நான் எதை அதிகமாக எடுத்துக்கொள்ளப் போகிறேன்? நான் என் ஆவியை தேவனுடைய வார்த்தையினால் நிரப்பப் போகிறேனா? தேவனோடு ஐக்கியப்பட்டு அவரை தியானித்து அவரை மகிமைப்படுத்தப் போகிறேனா? ஆவியை நன்றாக போஷித்து பலமுள்ளதாக ஆக்கப் போகிறேனா? என் மாம்சத்துக்கு மட்டுமே உணவளிக்கப் போகிறேனா? 3 வேளை சாப்பிடுவதை பற்றி பேசவில்லை. நான் மாம்சத்துக்கு ஏதுவானவைகளை செய்வதை பற்றி கூறினேன். மாம்சத்துக்கு ஏதுவானதை செய்வது, வெறுமனே செய்வது, மாம்ச இச்சைகளின்படி செய்வதை குறிப்பிட்டுள்ளேன். அதாவது 5 வயது குழந்தை ஒரு நிப்பிளை வாயில் வைத்திருப்பதற்கும் அதற்கும் எந்தவித வித்தியாசமும் இல்லை. யாருக்கோ அந்த குழந்தை அழுவதை கேட்க விருப்பமில்லை. அதனால்தான் அந்த ரப்பரை வாயிலிருந்து எடுக்காமல் வைத்திருக்கிறார்கள். நான் சொல்ல வரும் விஷயமே இதுதான். நாம் மாம்சத்தை ஊட்டி வளர்ப்பதற்காக பாடுபட்டிருக்கின்றோம். இந்த விஷயத்தை தான் நான் உங்களிடம் கூற விரும்புகிறேன். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், நாம் மாம்சத்திற்கு இடம் கொடுக்கும் வரையில் சுதந்திரமே இல்லை. இது ஒரு நித்திய கால வேதனையாக உள்ளது. தேவனே, இந்த டிசம்பர் மாதத்தோடு நான் ஜிம்முக்கு வந்து 4 ஆண்டுகள் ஆகிறது. ஆனாலும் நான் அப்படியே இருக்கின்றேன். நான் மீண்டு வருவேனா? இல்லை. ஏனென்றால் நான் வழக்கமாக ஒன்றை செய்ய கற்றுக்கொண்ட உடனே அவர்கள் அதை மாற்றி விடுகின்றார்கள். அதோடு என்னால் முடிந்த அளவுக்கு எடையை தூக்கும் போதெல்லாம் அதை அதிகரிக்க செய்கிறார்கள். நான் செய்வதை நீங்கள் நம்ப மாட்டீர்கள். அவர்களிடம் ஒரு பெரிய மெட்டல் ஸ்லைடு, அதாவது பார்க்க பெரிய ஸ்கீ மாதிரி தெரியும். அந்த ஸ்லைடில் எடைகளை வைக்கிறார்கள். கடைசியில் என்மேல் ஒரு லாடம் மாதிரியான ஒன்றை வைக்கிறார்கள். நானும் அதை மேலும் கீழுமாக இழுக்கிறேன். எனக்கோ பைத்தியம் மாதிரி தோன்றும். ஆனால் கீழிருந்த எல்லாமே மேலே போய்விட்டது. எனக்கு ஒரே காயமாக இருந்தாலும் ரிசல்ட் பிடித்திருக்கிறது. ஒரு கேள்வி கேட்கவா? பிற்காலத்தில் ஒரு நல்ல பலனை காண இப்போது சற்றே கஷ்டப்பட நீங்கள் தயாரா? அதிலும் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்திலும். நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் இந்த வார பார்ட்டிக்கு வந்துள்ளீர்கள். கர்த்தருக்கு நன்றி. யாராவது ரட்சிக்கப்பட்டதாக நீங்கள் நினைக்கிறீர்களா? ஒரு முக்கிய வசனம் கலாத்தியர் 5:16 ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்போது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள் என்று கூறப்பட்டுள்ளது. இத்தனை காலமாக ஊழியத்தில் இருந்துவிட்டு நான் இப்போதுதான் இந்த இடத்திற்கு வந்துள்ளேன். மக்கள் எதை செய்யக்கூடாது என்று உள்ளதோ அதன் மேல்தான் நாம் அதிக கவனம் செலுத்துகிறோம் என்று நம்புகின்றோம். அதோடு நான் ஒன்று நம்புகிறேன். அதாவது நாம் நம்மை தலைவர்களாக மாற்ற முடியும் என்றால் தேவன் நமக்காக யாரை கொடுத்திருக்கிறாரோ அவர்களிடம் தேவனை பற்றி கூறுங்கள். உங்களுக்கு நீங்களே சரியானவற்றை செய்து கொள் என்று சொல்லுங்கள். அதே சமயம் தவறானவை வரும்போது மிகப்பெரிய பிரச்சனை எதுவும் இருக்கப் போவதில்லை. ஏனென்றால் சாத்தான் வரும்போது அவனுக்கு இடம் இருக்கப் போவதில்லை. ஒரு பொருள் நிறைந்திருந்தால் அதை மறுபடியும் நிரப்ப முடியாது. உங்கள் மனதை நல்ல காரியங்களால் நிரப்பினீர்கள் என்றால் தவறானவைகள் வரும்போது இடம் இருப்பதில்லை. அதாவது அன்பை குறித்து கடந்த பல ஆண்டுகளாக போதித்த போது இதை குறித்தும் போதிக்க எண்ணினேன்.
உண்மையை சொன்னால் அதை செய்ய முடிந்திருந்தால் நான் போகும் இடமெல்லாம் இதுவே நற்செய்தியாக இருந்திருக்கும். ஏனென்றால் நான் வாழ்க்கையில் எது முக்கியமோ அதற்காக வேதத்தை வாசிக்கவில்லை. ஏனென்றால் அதே செய்தியை மறுபடியும் சொல்ல வேண்டியதில்லை. உங்கள் தேவனாகிய ஆண்டவரை உங்கள் முழு இருதயத்தோடு அன்பு கூறுங்கள். நீ உன்னை எப்படி நேசிக்கிறாயோ அப்படியே உன் அயலானியை நேசிக்க வேண்டும். உங்கள் மேல் அன்பு கூறியதைப் போல நீங்களும் ஒருவருக்கு ஒரு அன்பு கூறுங்கள். உங்கள் அன்பு வாழ்க்கையானது பூர்ணமாக இருக்குமானால் சாத்தானுக்கு உங்களை வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்றே புரியாது. ஏனென்றால் உங்கள் மனம் முழுவதும் நல்லதால் நிறைந்திருக்கும். யாருக்கு உதவி செய்ய முடியுமோ அவர்கள்தான் உங்கள் மனதில் நிறைந்திருப்பார்கள். என்ன செய்ய வேண்டும், எப்படி மற்றவருக்கு ஆசீர்வாதமாக இருப்பது என்று சிந்திப்பதை விட்டு என்னை பற்றி என்ன என்று கேட்காதீர்கள். நீங்கள் எல்லோரும் ஆவியானவரின் பள்ளிக்கு போக வேண்டும் என்று உண்மையாகவே ஊக்கப்படுத்துகிறேன். உண்மையாக தேவனோடு கூட நேர்மையாகிருங்கள். சரி தேவனே, எனக்கு இந்த பிரச்சனை உண்டு, இந்த பிரச்சனை உண்டு, இந்த பிரச்சனை உண்டு. நீர் இல்லாமல் என்னால் அதை செய்ய இயலாது. ஆனால் நீர் எனக்காக எல்லாவற்றையும் செய்ய போவதில்லை. அதனால் இந்த காரியத்தில் நான் என் மனதை புதுப்பிக்கப் போகிறேன். அதோடு இந்த காரியத்திற்கு மட்டுமே 10 ஆண்டுகள் ஆனாலும் சரி என்று கூறுங்கள். நான் சாத்தான் அல்ல என்பதை அவனுக்கு தெரியப்படுத்த நீங்கள் நிறைய காரியங்களை செய்ய வேண்டி உள்ளது. நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன். என்னை பார்க்க முடிகிறதா? நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன். ஏய், என்னை பார். நான் இங்கிருந்து போக மாட்டேன், பின்வாங்க மாட்டேன். நான் என் மனதை நிலையாக வைத்துள்ளேன். என் மனம் ஒரே நிலையில் உள்ளது. உங்கள் எண்ணங்கள் தான் உங்கள் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கும். நீங்கள் எப்படி இருக்கப் போகிறீர்கள் என்பதை இதுவே தீர்மானிக்கும். நான் திங்க் செஷன் என்று கூறுவதை வேண்டுமென்றே செய்ய வேண்டும். தேவன் சிந்திப்பதைப் போல நாமும் சிந்தித்தாக வேண்டும். அவருடைய வார்த்தையின்படி சிந்திக்க வேண்டும். நமக்கு சாத்தான் என்கிற ஒரு எதிரி உண்டு. அவனுக்கு நம்முடைய மனதில் பொய்யை வைக்க வேண்டும் என்ற ஆசை. அதோடு நாம் அதை நம்புவோம் என்று விசுவாசிக்கின்றான். இந்த ஊழியத்தை உலகமெங்கும் சாத்தியமாக்கும் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம். ஒன்றாய் இணைந்து நாம் பசியுள்ளவர்களை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம். எங்களை தொடர்பு கொண்டு www.jmumindia.org உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவச் செய்யுங்கள்.